பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். 5 மாநில தேர்தல்கள் அதை அறிவிச்ச உடனே கூட்டணிகள் அப்படின்னு பரபரப்பா போய் இப்ப அடுத்த ஒரு பரபரப்பானா ப்ரீ போல் சர்வே அது வெளியில வந்திருக்கு. ஒரு 2 தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் வந்து ஒரு போல் செபாலஜிஸ்டோட சேர்த்து எடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்த வெஸ்ட் பெங்காலை பத்தி நம்ம பார்க்கணும்னு பார்த்தா இன்னும் எட்ஜஸ் வந்து மம்தா அவருக்கு தான் கொடுக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? பட் டஃப் ஃபைட் இருக்கு. ஒரு 124 இருந்து 130 கொடுத்தாலும் இங்க 110 இருந்து 120 வந்து பாஜக தராங்க. பட் இருந்தாலும் எட்ஜஸ் வந்து மம்தா அவருக்கு தான் தராங்க. ஆமா, அதாவது மேற்கு வங்கம் வந்து ஒரு வித்தியாசமான மாநிலம். நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல காங்கிரஸ் இருந்தாங்க, காங்கிரஸ் போய் கம்யூனிஸ்ட் வந்தாங்க, கம்யூனிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்ப மம்தா பானர்ஜி இருக்காங்க. 1977 இந்த எமர்ஜென்சிக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் ஆட்சி 2011 முடிவுக்கு வந்தது. 2011 இருந்து இப்ப வரைக்கும் மம்தா பானர்ஜி ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இந்த ப்ரீ போல் சர்வே அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்க. வெஸ்ட் பெங்கால்ல வந்து ப்ரீ போல் சர்வே நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா போன தடவையே நம்ம பார்த்தோம், நல்ல சிறந்த அந்த சிஃபாலஜிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த ப்ரீ போல் சர்வே நடக்கிறவங்க, ஒப்பீனியன் போல் நடத்துறவங்க எல்லாம் கூட பெங்கால வந்து சரியா கணிக்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மக்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு அச்சம். அதாவது நம்ம கரெக்டா வந்து மம்தா பானர்ஜிக்கு போடாம நாங்க வேற ஒருத்தருக்கு போட்டோம் அப்படின்னு நாங்க சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு ஒவ்வொருவரும் நினைத்ததுனாலதான் யாருமே போன தடவை சரியா சொல்லல. அதனால அந்த ஏஜென்சினாலையும் அதை கணிக்க முடியல. இந்த ப்ரீபோல் சர்வே அப்படிங்கிறது ஒரு திசையை காட்டும். அதாவது ஒரு எக்ஸாக்டா அந்த நம்பர் அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போகாம அது ஒரு திசையை காட்டும். அப்படி காட்டுற வகையில இப்பவும் மம்தா பானர்ஜிக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜக அந்த நம்பரை நெருங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா பாஜக சீன்ல வந்ததே, அந்த வெஸ்ட் பெங்காலுடைய எலெக்ஷன் சீன்ல வந்ததே பாத்தீங்கன்னா 2016 தேர்தல்ல இருந்துதான் வராங்க. அதுக்கு முன்னாடி ஜனசங்கத்துல பாஜக ஜனசங்கம் இருந்தது வெஸ்ட் பெங்கால்ல. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு லாங் டைம் அவங்க பாஜகங்கிறவங்க வெஸ்ட் பெங்கால்ல பெருசா வர முடியல. 98 தேர்தலையும் 99 லோக்சபா எலெக்ஷன்லயும் தான் பாஜக மம்தா பானர்ஜியோட உதவியோட அங்க எம்பிஸ் கிடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெருசா உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் கிடைக்கல. 2014 மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் வெஸ்ட் பெங்கால் அவர் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2016 ஒரு 3 எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க. அதுல அந்த மாநில தலைவரா இருக்கிற திலீப் கோஷ் அவர் வந்து கரக்பூர் தொகுதியில நின்று ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2021 3 77 எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய லீட். அதற்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள் ஒரு பாஜக மேல ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துது. அது கோவிடா இருக்கலாம், அல்லது அங்க இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் போல் வயலன்ஸ்னால ஏற்பட்ட பிரச்சனைகளா இருக்கலாம். பாஜக மேல ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துது. ஆனா திரும்ப 2024 அவங்க பவுன்ஸ் பேக் பண்றாங்க. கிட்டத்தட்ட 38-39% ஓட்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சோ இப்ப அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு 2026 மம்தா பானர்ஜிக்கு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு டஃப்பான ஒரு பொசிஷனை வந்து அவங்க கொடுக்கறாங்க. சோ அதைத்தான் இந்த போல் சர்வே காமிக்குது. கிட்டத்தட்ட 77 எம்எல்ஏக்கள் இருந்த பாஜக 100க்கு மேற்பட்ட நம்பர்ஸ் வந்து போறத பாக்குறோம். 38-39% அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக் எடுத்துட்டாங்க. 23ஆம் தேதி எடுத்தப்ப ஒரு நம்பர்ஸ், அப்புறமா இப்ப 31ஆம் தேதி எடுத்தப்ப பாஜகக்கு இன்னும் கூடுதல் கிடைக்குது. அப்ப இன்னும் பாஜகக்கு இன்னும் டஃப் ஃபைட் தான் இருக்காங்க. ஆமா, 294 சட்டசபை உறுப்பினர்கள் பெங்கால்ல, 148 எடுத்தா மெஜாரிட்டி. சோ அங்க வந்து முதல்ல ஒப்பீனியன் போல் எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா, டைம் அண்ட் அகெயின் அவங்க பண்ணிக்கிட்டே வருவாங்க. சோ நம்ம வந்து அந்த ஒப்பீனியன் போல எப்படி பாக்குறோம்னா, ஒப்பீனியன் போல் 1 தி நியூஸ் வைப் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க, ஓட்டர்ஸ் வைப் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. சோ அவங்க வந்து CNN நியூஸ் 18 வந்து அந்த நியூஸ் அதை வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ 23ஆம் தேதி மார்ச்ல நடந்த அந்த ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் போல் அவங்க வந்து பண்ணும்போது ரொம்ப ஒரு அபரிவிதமான ஒரு கேப் இருந்தது மம்தா பானர்ஜிக்கும் பாஜகவுக்கும். ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக ஒரு
35% இருந்தாங்க. மமதா பானர்ஜி ஒரு 42 43 42% இருந்தாங்க. ஒரு 7% கேப் இருந்தது ரெண்டு பேருக்கும் நடுவுல வாக்கு சதவீதத்துல. அது வந்து சீட்டுலயும் கன்வெர்ட் ஆச்சு. நீங்க சீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 100 டச் பண்ற மாதிரி தான் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 சீட்டை தாண்டற மாதிரி போட்டிருந்தாங்க. மம்தா பானர்ஜி 190 சீட்டு போல கிட்டத்தட்ட போட்டிருந்தாங்க. பட் இந்த 2வது சர்வே அப்படின்னு ஒண்ணு நடத்தினாங்க. அது 31ஆம் தேதி வெளியிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா பாஜக 120 டச் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. மம்தா பானர்ஜி 170 போல கிட்ட இறங்குறத நம்ம பார்க்க முடியுது. சோ ஒரு அந்த கேப் குறுகுது. அண்ட் இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த ஓட்டு சதவீதம் 35ல இருந்து பாஜக 38%க்கு ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மம்தா பானர்ஜியோட ஓட்டு சதவீதம் 42ல இருந்து 43% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸ் அப்படின்னு, அதாவது முடிவு செய்யாதவர்கள், யார் என்று சொல்லாதவர்கள், அந்த ஓட்டு பாஜக பக்கம் திரும்புறத இந்த போல் நம்மளுக்கு காட்டுது. ஏன்னா முதல்ல அவருடைய அந்த அமிதாப் திவாரி அப்படிங்கிறவர் தான் அந்த போல் நடத்தினாரு. நான் அவர்கிட்ட நேற்றுக்கு முன்தினம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நான் அவர்கிட்ட போன்ல பேசினேன். அண்ட் அவருடைய போல் ஒப்பீனியன் போல் எப்படி கண்டக்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அந்த மெத்தடாலஜின்னு ஒண்ணு இருக்கும். சோ அந்த மெத்தடாலஜியை புரிஞ்சு கொள்ளும் போது அவர்கிட்ட இருந்து சில தகவல்களும் எனக்கு கிடைச்சது. சோ நான் பார்த்த வகையில 23ஆம் தேதி அவர் நடத்தின சர்வேல பாத்தீங்கன்னா 42% மம்தா பானர்ஜிக்கும், 35% பாஜகவுக்கும், காங்கிரஸுக்கு 4%, கம்யூனிஸ்டுக்கு 4%, மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரு 13%க்கு போல வருவாங்க. அந்த 13% போல அன்டிசைடட் ஓட்டர்ஸ் அப்படின்னு இருந்தது 23ஆம் தேதி சிச்சுவேஷன். 30ஆம் தேதி சிச்சுவேஷன் அவர் ரிலீஸ் பண்ணும்போது அவர் என்ன போட்டிருக்காருன்னா, மமதா பானர்ஜியோடது 42ல இருந்து 43% போல போயிருக்குது. பாஜக 35ல இருந்து 38க்கு போயிருக்கு. கம்யூனிஸ்ட் 4% இருக்குது கிட்டத்தட்ட. காங்கிரஸ் ஓட்டு 4ல் இருந்து 2ஆக குறைந்திருக்கிறது. அண்ட் அன்டிசைடட் ஓட்டர்ஸ் அந்த 13ல இருந்து 10% குறைஞ்சிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, காங்கிரஸ் ஓட்டர்ஸ் திரிணாமுல் காங்கிரஸை நோக்கி போகிறார்கள். சோ அதனாலதான் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் அன்டிசைடட் ஓட்டர்ஸ் பாஜக பக்கம் திரும்புகிறார். சோ அந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸ் குறைஞ்சு அது பாஜகவுடைய ஓட் பர்சன்டேஜா ஏறி இருக்கு. சோ கிட்டத்தட்ட அந்த அன்டிசைடட் ஓட்டர்ஸ் பாஜக பக்கம் நகர்றத நான் பார்க்கிறேன். இது ஒரு பாயிண்ட். இதே அமிதாப் திவாரி ஜனவரி மாதம் ஒரு போல ரிலீஸ் பண்ணிருக்காரு. முதல்ல ஜனவரியில ரிலீஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் தான் மார்ச்ல நீங்க பாக்குறீங்க. ஜனவரி மாதம் அவர் ரிலீஸ் பண்ண போல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே 40% போல் திரிணாமுல் காங்கிரஸுக்கும், பாஜகவுக்கு 30% போலும், 4% கம்யூனிஸ்ட், 4% காங்கிரஸ், 18% போல அன்டிசைடட் ஓட்டர்ஸ் அப்படின்னு அப்ப போட்டிருந்தார். சோ ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ண போல், மார்ச் 23 ரிலீஸ் பண்ண போல், மார்ச் 31 ரிலீஸ் பண்ண போல், இது மூணுத்தையும் நான் கோர்வையா பாக்குறேன். திரிணாமுல் காங்கிரஸ் உடைய ஓட் ஷேர் 40ல இருந்து 42 43%க்கு மேல தாண்ட மாட்டேங்குது. அதோடைய ஓட் ஷேர் உடைய அந்த இன்க்ரீஸ் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து வரத காமிக்குது. பாஜக ஜனவரியிலிருந்து லேட்டஸ்ட் போல் வர பாத்தீங்கன்னா 30ல இருந்து 35 வந்து 35ல இருந்து 38% போறத நம்ம பார்க்கிறோம். அன்டிசைடட் ஓட்டர்ஸ் பெருவாரியாக குறைந்து அது பாஜகவோட ஓட்டர்ஸா மாறுறத பார்க்கணும். சோ நான் இதை பாக்குறது எப்படி பாக்குறேன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் 42 43% அப்படி மேக்சிமம் 45% தாண்டுமாங்கிறது சந்தேகமா இருக்கிறது. பாஜக 38% வரைக்கும் போறாங்க. அவங்க 42% டச் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய அரசியல் மாற்றம் பாஜகவுக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடும் அப்படின்னு பாக்குறேன். அந்த கீ, அதாவது ஒரு முக்கிய புள்ளி அப்படிங்கறது 42% அப்படின்னு நான் பாக்குறேன். பட் இதே போல இன்னொன்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த ஈரான் இஷ்யூல, இந்த எனர்ஜி பிரச்சனையில எப்படி கையாளுறாங்க மத்திய அரசு,
அதுல பார்த்தா மோடி அவருக்கு பகிரமா ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே இன்னொன்னு டிப்ளமேசியா எப்படி மத்திய அரசாங்கம் செயல்படுது, அதுலயும் பார்த்தா மோடி அவர்களுக்கு தான் பயங்கர ஆதரவா இருக்கு. பட் சென்ட்ரல்ல இப்படி மோடி அவர்களுக்கு ஆதரவு அபரிவிதமா பாதிக்கு மேல தராங்க. பட் ஸ்டேட்ல இந்த இழுபறி, இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது வெஸ்ட் பெங்கால்ல? இல்ல, வெஸ்ட் பெங்கால்ல முக்கியமாக நம்ம ஒண்ணு கவனிக்கணும். அந்த ஹிஸ்டரி, எலக்டோரல் ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கட்சி ரொம்ப நாள் ஆட்சிக்கு வருது. ஒரு கட்சின்னு ஆட்சியில இருந்தாங்கன்னா ரொம்ப காலம் ஆட்சிக்கு வராங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த கட்சி தடம் தெரியாம போகுது. இதுதான் வெஸ்ட் பெங்காலோட எலெக்ஷன் ஹிஸ்டரி. சித்தார்த்த சங்கர் ரே தான் கடைசியா காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தார் வெஸ்ட் பெங்கால்ல, எமர்ஜென்சி காலத்து வரைக்கும். அவருக்கு காலத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் அங்க வரவே இல்லை. அதற்கப்புறம் இடதுசாரி அரசாங்கம், ஜோதி பாசு, புத்ததேவ் பட்டாச்சாரியா இவங்கெல்லாம் வந்தாங்க. 2011 அவங்க ஆட்சி முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே வீக் ஆயிட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க நடத்திக்கிட்டு வராங்க. சென்ட்ரல்ல எப்படி இருந்தாலும் ஸ்டேட்ல உங்களுக்கு அந்த நரேட்டிவ், அந்த ஆர்கனைசேஷன், ஆட்சி, அதாவது அரசியல் கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாஜக ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு மெயின் காரணம் ஜனசங்க காலத்தோட அந்த கட்டமைப்பு அப்படிங்கறத அவங்க உருவாக்க தவறிட்டாங்க. 1950s 1957 அதுக்கப்புறம் தேர்தல் ரீதியா பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஒரு ஒரு ஹிந்தி ஹார்ட்லேண்ட நோக்கியே அவங்களுடைய கவனம் இருந்தது. முக்கியமாக மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், குஜராத், மகாராஷ்டிரா, அதற்கு பிறகு யூபி, பீகார், ஹரியானா, டெல்லி, இதை நோக்கியே அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா கர்நாடகா பக்கம் வந்தது. மோடி அவர்கள் முதல்ல 2014 ஆட்சிக்கு வரும்போது அந்த லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு அவர் கொண்டு வந்தார். அது அரசாங்க ரீதியான ஸ்கீம்ஸுக்கு மட்டுமல்ல, பாஜகவின் வளர்ச்சி ரீதிக்கும் அவர் பண்ணார். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த கவனம் ஈஸ்ட் இந்தியாவை நோக்கி இருந்தது, கிழக்கு இந்திய பகுதிகள், பிராந்தியங்களை நோக்கி இருந்தது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஒடிஷா, இங்க பெங்கால், அஸ்ஸாம், வடகிழக்கு மாநிலங்கள், பீகார், பூர்வாஞ்சல் சொல்லக்கூடிய யூபியில கிழக்கு பகுதிகள், இது எல்லாமே அதுல அடக்கம். அதோடைய வெளிப்பாடு நீங்க பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சாத்தியப்படுகிறதோ ஒரு நல்ல தலைவரை வைத்து அதை பேஸ் பண்ணி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்கப்புறம் அரசியல் ரீதியா அவங்க எடுத்துட்டு போறாங்க எலெக்ஷன்ல. 2016 அஸ்ஸாம்ல பாஜகவுக்கு வெற்றி கிடைத்தது. சர்பானந்த சோனோவால் அப்படிங்கிறவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆக்குறாங்க 2021. இன்னைக்கும் அவர் வெற்றி முகத்தோட இருக்காரு 26 தேர்தலையும். சோ அதுக்கு பிறகு அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, மணிப்பூர், அதுக்கப்புறம் கூட்டணி மூலமாக நாகாலாந்து, மேகாலயா, இது போன்ற மாநிலங்கள், இங்க எல்லாமே பாஜக தன்னுடைய ஆட்சிகளை அமைக்கிறார்கள். ஒடிஷால 24 நடந்த அந்த தேர்தல் அது ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருக்கிறது. திரிபுரா வங்காள மொழியை ஜாஸ்தியா பேசக்கூடிய மாநில மக்கள் அங்க. திரிபுராங்கிறது பங்களாதேஷுக்கு அந்த சைடு இருக்கும், வெஸ்ட் பெங்கால் இந்த சைடு இருக்கும். சோ திரிபுரால பாஜகவின் வெற்றியும் அது ஒரு மினி பெங்கால் மாதிரி பார்க்கப்பட்டது. திரிபுராங்கிறது ஒரு மினி பெங்கால். சோ அதுவும் அவங்களுக்கு ஒரு பர்செப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுவரைக்கும் மாநில உணர்வுகளையே பிரதிபலித்து வந்த மேற்கு வங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய அரசின் நிலைப்பாட்டை ஓரளவுக்கு அவங்க பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஓரளவுக்கு அரசியல் விவேகம் அதிகம் உள்ள மக்கள் உள்ள மாநிலம் வெஸ்ட் பெங்கால். ஒரு பாப்புலரான ஒரு சேயிங் சொல்லுவாங்க, அதாவது என்னன்னா மேற்கு வங்க மக்கள் இன்று நினைப்பதை இந்தியா நாளை நினைக்கும் அப்படின்னு. அதாவது ஒரு நாள் முன்னாடியே கணிக்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் படைத்தவர்கள் வெஸ்ட் பெங்கால் பீப்புள் அப்படின்னு அந்த காலத்துல அரசியல் ரீதியாக சொல்லப்படும் ஒரு சொல்லாடல் உண்டு. சோ அதை பேஸ் பண்ணி பார்க்கிற போது அந்த மத்திய அரசாங்கத்தின் அந்த அவங்களுடைய திட்டங்களா இருக்கட்டும், நோக்கங்களா இருக்கட்டும், அந்த வியூகங்களா இருக்கட்டும், அந்த யுத்த ரீதியான விஷயங்கள், பாக்கி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே அந்த மக்களை சென்றடைந்திருக்கிறது அப்படின்னு பாக்குறேன். ஆர்கனைசேஷனல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது ரொம்ப எந்த அளவுக்கு போக முடியுமோ போகல, பட் அது உள்ள இறங்க ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது.
நேற்றைய தினம் வந்து அங்க ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, பாஜக தரப்புல வெஸ்ட் பெங்கால் அங்க வந்து டென்னிஸ் பிளேயர் திரு லியாண்டர் பெயஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பாஜகல. உடனே மம்தா அவர்கள் குற்றச்சாட்டு, வேறு மாநிலத்தவர்கள் வந்து இங்க வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. இதனால ஏதாவது ஒரு பிளஸ்ஸா பாஜகக்கு அவர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? அவருக்கான அந்த ஆதரவோ இல்ல ஒரு பெரிய கூட்டமோ வெஸ்ட் பெங்கால்ல இருக்கா? மேற்கு வங்கம் வந்து ஒரு வித்தியாசமான மாநிலம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த அந்த மொழி மீதும் அந்த கலாச்சாரத்தின் மீதும் அங்க இருக்கிற அந்த பெங்காலி கல்ச்சரை வந்து ப்ரமோட் பண்ற பீப்புள் மேல அவங்க ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. அது ஸ்போர்ட்ஸ்லயும் அடக்கம். ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து ஆதரிக்கிற மக்கள். சௌரவ் கங்குலிக்கு அங்க எவ்வளவு ஆதரவு இருக்குங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதே மாதிரிதான் லியாண்டர் பயஸுக்கு டென்னிஸ் உலகத்துல வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது ஒரு காலத்துல. இப்ப வந்து இருக்கிற இந்த காலகட்டத்தை தாண்டி நான் இளைஞனா இருந்த சிறுவனாக இருந்த டயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா லியாண்டர் பயஸுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு இருந்தது. எல்லாருமே ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது அவங்களுக்கு. பட் அவர் வந்து அரசியலுக்கு அப்படின்னு வந்தது திரிணாமுல் காங்கிரஸ்ல தான் முதல்ல இருந்தார். திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்தவர் தான் இப்பொழுது பாஜகவுக்கு வந்திருக்கிறார். சோ அதனால மம்தா பானர்ஜி வந்து நேத்திக்கு அவர் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கிற போது தெரியலையா அவர் வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு. ஏன்னா அவருடைய பேரண்ட்ஸ்ல ஒருவர் பெங்காலியை சேர்ந்தவர். அவங்களுடைய பாரம்பரியத்துல வந்து அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால வம்சாவளியா கொண்டவர். ஒருவர் வெளிநாள் மாநிலத்தை சேர்ந்தவர். அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன், நாட் ஷியோர். சோ அப்படி பாக்குற போது பாத்தீங்கன்னா இதை வைத்து ஒரு அவுட் சைடர் டேக் அப்படின்னு அவங்க கொடுக்க பாக்குறாங்க. பட் இவங்களோட எம்பிசியை எடுத்துக்கங்களேன். எத்தனை எம்பிஸ் வந்து இவங்க எம்பிஸ் ஆக்கி இருக்கிறவங்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. கீர்த்தி ஆசாத் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர், சத்ருகன் சின்ஹா வெளி மாநிலத்தை சேர்ந்தவர். இப்ப இவங்க எல்லாம் வந்து பெங்காலை சேர்ந்தவர்கள் இல்லையே, இவங்க எல்லாம் பீகாரை சேர்ந்தவர்கள். இப்ப இவங்களுக்கு அவங்க சீட்டு கொடுக்கலையா? சோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. மம்தா பானர்ஜி போன 2 தேர்தல்களை போல அல்லாமல் இந்த தடவை ரொம்ப வீக்காக காணப்படுகிறார். அவங்களுக்கு ஒரு நரேட்டிவ் செட் ஆகல, இது வரைக்கும் ஆகவே இல்லை. போன தடவையை விட இந்த தடவை ரொம்ப வீக்கா காணப்படுறார். அவங்களுக்கு ஒரு புதுசா ஆஃபர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த பெங்காலி பீப்புளுக்கு நான் புதுசா வந்து நான் இந்த ஸ்கீமை கொண்டு வரேனோ, ஆட்சியில இந்த மாற்றம் கொண்டு வரேனோ அப்படின்னு அவங்க சொல்றதுக்கும் ஒண்ணுமே இல்லை. சோ போன தடவை அவங்களுடைய உச்சபட்ச நம்பர்ஸ் அப்படிங்கிறது 2021 அவங்களுக்கு கிடைச்சது. அதற்கு அப்புறம் ஒரு பெரிய வீழ்ச்சியை இந்த எலெக்ஷன்ல சந்திக்க போறதா நான் பாக்குறேன். அதோடைய தாக்கம் எந்த அளவு இருக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் அவங்களுடைய வீழ்ச்சி இந்த முறை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதுல 2 கேள்வினா, அதுல கேள்வி சார் எக்ஸசைஸ் வந்து பெருசா பேசப்பட்டுச்சு பீகார் தேர்தல்ல. ரொம்ப பெருசா அவங்க பிரச்சாரம் எடுத்துட்டு போனாங்க. பட் ஆனா செல்லுபடி ஆகல. இப்ப வெஸ்ட் பெங்கால்ல மம்தா அவர்கள் கையில எடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு போறாங்க, ஹைகோர்ட்டு போறாங்க. அங்க போய் கொட்டு வாங்கிட்டு தான் வராங்க. இதற்கு நேர்மாறா பெங்கால் மக்கள் வந்து சார் எக்ஸசைஸ அந்த நம்ம சொன்ன அந்த தனியார் தொலைக்காட்சி அந்த அவங்க எடுத்ததுல ஆதரிச்சிருக்காங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க? மக்களே அந்த சார் எக்ஸசைஸ வந்து ஆதரிச்சிருக்காங்கப்ப இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குமா? ஆமா, இந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ், அந்த போலி வாக்காளர்களை கண்டறிந்து அவர்களை நீக்குவது, வாக்காளர் பட்டியலை வந்து சீர் செய்வது, இது வந்து ஒரு பீகார் எலெக்ஷன் போது உருவாக்கினாங்க. பீகார் எலெக்ஷன் போது இத எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்த உடனேயே வெஸ்ட் பெங்கால்ல வந்து மம்தா பானர்ஜி அதை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது அடுத்தது பெங்காலுக்கு கொண்டு வந்தா எந்த அளவுக்கு இவங்களுக்கு அதனால நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான எலெக்ஷன். முதல்ல அந்த வேட்பாளர் பட்டியல்ல நீங்க எதிர்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலே முதல்ல இருந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணி உங்க பேரை வந்து நீக்கிடுவாங்க. எதிர்கட்சியில யார் வேணாலும் இருக்கலாம், அது வந்து கம்யூனிஸ்டா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், பாஜக இருக்கலாம். அது மாதிரி பேர் அங்க இடம் பெற்றதென்றால் அதற்கப்புறம் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கே உங்களுடைய கிராமத்தை விட்டு வெளியில போக முடியாத அளவுக்கு உங்களை சூழ்நிலை உருவாக்குவாங்க. அதையும் தாண்டி நீங்க வந்து ஓட்டிங் பூத்துக்கு போனீங்கன்னா அந்த நாட்டு வெடிகுண்டுகள் மூலமாக
வயலன்ஸை யூஸ் பண்ணி அந்த கிரௌட வந்து கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதையும் தாண்டி ஓட்டுட்டு வந்துட்டா கூட அங்க வந்து மிஷினை உடைக்கிறது இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. இவ்வளவு அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு அந்த போலிங்க வந்து சீர்கேடு செய்ய முடியுமோ அவ்வளவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் வந்ததுக்கு அப்புறம் மிகவும் ஜாஸ்தி வந்து அதுல கூப்பாடு போட்டது யாருன்னா திரிணாமுல் காங்கிரஸ் தான். அதை எடுத்துக்கிட்டு பல லேயர்ல எடுத்துட்டு போனாங்க. அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க, தானே போய் வாதாடினாங்க, அதுக்கப்புறம் கல்கத்தா ஹைகோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. பட் எதுவுமே அவங்களுக்கு சாதகமா செயல்படலை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். கல்கத்தா ஹைகோர்ட் நேத்திக்கு முன்தினம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து அபிஷியல்ஸோடைய டிரான்ஸ்பர் அதை வந்து எதிர்த்து கோர்ட்டுக்கு போன போது அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க. எப்ப வந்து எலெக்ஷன் கமிஷன் அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சோ அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா எலெக்ஷன் கமிஷனுடைய கைக்கு போயிடுது. அதை வச்சு அவங்கதான் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் முடிவெடுத்து அதுல அவங்க உத்தரவுகளை பிறப்பிக்கிறார்கள். அதுல மாநில அரசாங்கங்களோ கோர்ட்டோ அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த டென்யூவர் டயத்துல எந்த தலையீடும் பண்ண முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா அதுல வந்து கோர்ட்டுடைய தலையீடுகள் இருக்கலாமே தவிர, பட் அந்த எலெக்ஷன் நடக்கிற போது வேற யாருமே தலையிட முடியாது. அதுதான் திரிணாமுல் காங்கிரஸுக்கு கல்கத்தா ஹைகோர்ட்டுடைய அந்த உத்தரவாக இருந்தது. இந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ்ல பல அந்த ரிலீஸ் அந்த இது வந்ததுக்கு அப்புறம் பல மக்கள் நீக்கப்பட்டிருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதோடைய ரிலீஸும் போய்கிட்டே இருக்கு. அதை எதிர்த்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்டக்க வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமோ, மம்தா பானர்ஜி சொல்ற மாதிரி அவங்களுடைய ஆதரவாளர்களோ இல்லைன்னா யாருமே ஒரு பெரிய லெவலுக்கு அதை எடுத்துட்டே போக முடியல. உண்மையான வாக்காளர்கள் அந்த பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருப்பது உண்மையாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரோ 2000 பேரோ வச்சுக்கோமே, அப்படி உண்மையாக இருந்ததுன்னா இத்தனை நேரம் மேற்கு வங்கத்துல ஒரு பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட்டிருக்கும். சோ அந்த மாதிரி எதுவுமே ஏற்படல. சோ மக்கள் வந்து அந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ புரிஞ்சுக்கிட்டு அதோட ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சதை இது காட்டுது. மமதா பானர்ஜிக்கு இந்த எலெக்ஷன்ல வேற எந்த ஒரு இஷ்யூவும் கிடைக்காம இருக்கிறதையும் இது காட்டுது. இறுதியான கேள்வியானா, இங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்க? கம்யூனிஸ்ட் கோட்டையா இருந்தது வெஸ்ட் பெங்கால். காங்கிரஸ் சுத்தமா ஆளே இல்லாம போயிட்டாங்களா? அவங்களோட ஓட்டு தான் 2வது தடவை கருத்து கணிப்பு எடுக்கிறப்ப கம்மி ஆகுது. அப்படிங்கிறப்ப இந்த 2 பெரிய ஜாம்பவான்களோட நிலைமை வெஸ்ட் பெங்கால்ல எப்படி இருக்கு? திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு 2011க்கு வந்த போது அவங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்தது காங்கிரஸ். அன்றைய நிலையில 2011ல 2011ல காங்கிரஸோடு இணைந்து மம்தா பானர்ஜி 2011 ஆட்சியை பிடிக்கிறார்கள். அதற்கப்புறம் அவங்க காங்கிரஸை கைட்டி விட்டுட்டாங்க. 2016 தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்னா சேர்ந்தாங்க. அந்த கூட்டணி ஒரு பெரிய டிசாஸ்டர்ல போய் முடிஞ்சது. அவங்க 2 பேருக்கும் அரசியல் ரீதியாக மேலோட்டமாக ஒத்துழைப்பு இருந்தாலும் கிரவுண்ட் லெவல்ல அவங்க 2 பேரும் ஒன்னா சிங்க் ஆகல. அது காங்கிரஸ் ஓட்டு கம்யூனிஸ்டுக்கு போகல, கம்யூனிஸ்ட் ஓட்டு காங்கிரஸ்க்கு வரல. அது ஒரு பெரிய 2 பேருக்கும் ஒரு டிசாஸ்டராக அமைந்தது. இந்த தடவை காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தனித்தனியா நிக்கிறாங்க எலெக்ஷன்ல. ஏன்னா அவங்களுடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அவங்களுடைய அரசியலை வந்து ஸ்திரப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இந்த எலெக்ஷன்ல தனித்தனியா நிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. காங்கிரஸ்க்கு ஒரு சில ஏரியால வந்து அவங்களுக்கு ஆதரவு உண்டு. இந்த மால்டா, முர்ஷிதாபாத் இது போன்ற ரீஜன்ஸ் இருக்காங்க. அந்த இடங்கள்ல வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு உண்டு. காங்கிரஸுக்கு அந்த காலத்திலேயே சில தலைவர்கள் அந்த ஏரியால இருந்து உருவாகி இருக்காங்க. நீங்க கனிகாந்த் சௌத்ரின்னு இருந்திருக்காரு, பிரியரஞ்சன் தாஸ் முன்ஷி இருந்திருக்காரு, இப்ப இருக்கிற அதீர் ரஞ்சன் சௌத்ரி இருக்காரு. சோ இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ்ல முக்கிய தலைவர்களா அந்த காலத்துல இருந்தவங்க, இப்ப இருக்கிறவங்க. சோ இந்த முறை பாத்தீங்கன்னா மால்டா, முர்ஷிதாபாத்ல ஒரு சில இடங்கள், ஒரு 3 தொகுதி 4 தொகுதி போல அவங்களுக்கு கிடைக்கக்கூடும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் போன தடவை 0 வாங்கினாங்க, இந்த தடவை சில சீட்டுகள் கிடைக்குவாங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரஸுக்கு. கம்யூனிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய 0 இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா கம்யூனிஸ்டோடைய ஓட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் ஓட்டு, அவங்களுடைய கான்சென்ட்ரேட்டட் ஓட் கிடையாது காங்கிரஸ் மாதிரி. சோ அதனால அவங்களால பெரிய அளவுக்கு எழும்ப முடியும் அப்படின்னு தோணல. ஏன்னா கம்யூனிஸ்ட் வாக்காளர்கள் மிகப்பெரிய அளவுல பாஜகவுக்கு வெஸ்ட் பெங்கால்ல போன தடவையே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த கம்யூனிஸ்ட்
ஆதரவாளர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலர் பாஜகவுல வந்துட்டாங்க. அதுதான் அந்த பாஜகவோட ஒரு பெரிய வளர்ச்சிக்கு அதுவும் ஒரு காரணம். அது தொடரும் அப்படின்னு தான் பாக்குறேன். இந்த எலெக்ஷன்லயும் கம்யூனிஸ்டோடைய ஓட்டு பெரிய லெவல்ல உயர்ந்திருக்கும்னு எனக்கு தோணல. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க. நன்றி.